ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர் தளவாய். இவரது மகன்கள் ரமேஷ் மற்றும் கருப்பசாமி கூலி வேலை பார்த்து வருகின்றனர். அண்ணன் ரமேஷ் மற்றும் தம்பி கருப்பசாமி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கடந்த 23ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள குருசு கோயில் திருவிழாவிற்கு சென்றுள்ளனர். அப்போது இரவு 11 மணியளவில் இருவரும் ராட்டினத்தில் ஏறி சுற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஸ்ரீவைகுண்டம் காவல் உதவி ஆய்வாளர் அந்தோணி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் கூட்டத்தை பார்த்து இரவு வெகுநேரம் ஆகிவிட்டது, கலைந்து செல்லுங்கள் என கூறி லத்தி மற்றும் இரும்பு கம்பியால் தாக்க துவங்கியுள்ளனர். இதில் அங்கே நின்று கொண்டிருந்த கருப்பசாமியை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த கருப்பசாமி ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது மகன் கருப்பசாமியை கொடூரமாக தாக்கி காயத்தை ஏற்படுத்திய காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி கருப்பசாமியின் குடும்பத்தினர் வெள்ளூர் கிராம மக்கள் மற்றும் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட வெள்ளூர் கிராமத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு கோவில் திருவிழா, கிறிஸ்தவ மத கோவில் திருவிழா, சந்தியாகு குரூஸ் திருவிழா அன்னைக்கு நைட்டு தளவாய் மகன் கருப்பசாமி என்ற பையன் அவங்க நண்பர்களோட திருவிழா பார்க்கறதுக்கு போயிருக்கான். 21 வயசுள்ள பையன். அந்த பையன் போயிருக்கும்போது காவல்துறை எல்லாரையும் 11 மணிக்கு விரட்டியிருக்காங்க, போங்க போங்க போங்கன்னு. இந்த பையனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் ராட்டினத்திலிருந்து இறங்கி போயிருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டியிருக்காங்க, கம்பு வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த பையன் நிலத்தடி மாதிரி கீழே விழுந்திருக்கான். மற்ற எல்லாரும் ஓடிட்டாங்க. காவல்துறையும் முதல்நிலை காவலர்களும் 2ஆம் நிலை காவலர்கள் சீரோடையில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை 7 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. இப்போ மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில மருத்துவமனையில், அரசு மருத்துவமனை திருநெல்வேலி ஐக்ரௌண்டில் அந்த பையன் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும். அவனுக்கு உடல்நிலை இப்போ எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அந்த பையனை அடிச்சிருக்காங்க. அந்த பையன் எனக்கு வெள்ளூர் அப்படின்னு சொல்லியிருக்கான். வெள்ளூர் கிராமத்தில் உள்ளவங்க எந்த பையனாக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட காவல்துறை நடந்திருக்கு. இந்த காவல்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த காவல்துறை தென் தமிழகத்தில் எல்லா பக்கமும் தேவமாரை குறி வச்சு தாக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. படிக்கக்கூடிய பையங்க, வருங்காலத்தில் ஒரு அதிகாரியா போகக்கூடிய பையங்களை பூரா ரவுடியா சித்தரிச்சு, தேவமாரினாலே ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு சித்தரிப்புல காவல்துறை இப்போ அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். முதல்வர் இதுல தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த காவலர்கள் அனைத்தையும் பணியிடை நீக்கம் செய்யணும்னு நாங்க PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் வெள்ளூர் ஊர் மக்கள் சார்பாகவும் நாங்க இதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவன் பேர் கருப்பசாமி. எனக்கு ஸ்ரீவைகுண்டம் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். என் மகன் கோயில் திருவிழாவுக்கு போனான். கோயில் திருவிழாவுக்கு போன இடத்துல ராட்டு ஆடி இருக்காங்க. ராட்டு ஆடுற இடத்துல எல்லாரையும் போலீஸ் இறட்டிருக்காங்க. என் மகன் நான் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு செய்ய வேண்டாம்னு படியை விட்டு இறங்கி வந்தான். படியை விட்டு இறங்கி வந்தோடனே கம்பியை தூக்கிக்கிட்டு காலில் வீசிட்டாங்க, பைப்பை வச்சு. 10 பேர் 15 பேர் வந்திருக்காங்க. 7 பேர் என் பிள்ளையும் நான் தப்பே செய்யாம என்ன எதுக்கு அடிக்கங்கன்னு சொன்னதுக்கு பதிலே பேச விடலை. மூஞ்சி பூரா அடிச்சு, கால் கையெல்லாம் அடிச்சு, கால்லாம் ஊனவே முடியல. இப்பவும் பெட்டில் வச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன். பெட்லையும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க. அந்த அந்தோணி போலீஸ் தான், எஸ்ஏ தான், ஸ்ரீவைகுண்டம் அந்தோணி எஸ்ஏ தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த போலீஸ் அடிச்சதுக்கு அப்புறம் அந்தோணி எஸ்ஏவுக்கு தெரியும். ஆனா அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க மாட்டாங்க. கால் நடக்க முடியல, நீ வெளியில போ நீ அவங்க போக சொல்லுதான் என் பிள்ளை செய்தாங்க. ஆனா என் பிள்ளைக்கு அடிச்சதுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்க என்ன முடிவு ட்ரீட்மெண்ட் நீங்களே சொல்லி எனக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்க இந்த ஊர்ல கேளுங்க, என் பிள்ளை மேல ஒரு கேஸ் கிடையாது, ஒரு தப்பு கிடையாது. எந்த இதுவும் இல்லாம காலையில வேலைக்கு போறவன் நைட்டுக்கு வருவான், எந்த லோடு இறக்குவான், என்னனாலும் செய்வான். இந்த வெள்ள வரையிலே என் பிள்ளை அவ்வளவு பேர் ரயில்வே கேட்டு, புதுக்குடி ரயில்வே கேட்ல இருந்து வெள்ளூர் வரைக்கும் என் பிள்ளை அவ்வளவு பேரும் செமந்து, எந்த சாதின்னு தெரியாது, மதம் தெரியாது, அப்படி செமந்து என் பிள்ளை வெள்ளூர்ல கொண்டு தான் அப்படி கொடுத்துச்சு. எதுக்குனாலும் துணிஞ்சு நிப்பான் என் மாவன். எந்த தப்பு ஆனா பண்ண மாட்டான். நீங்க வெள்ளூர் ஊர்ல இருந்து விசாரிச்சுக்கோங்க. அதுக்கு போலீஸ் விசாரிக்கணும், எனக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த 7 பேர் அடிச்சவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகணும். என்னன்னு முடிவு எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் இதே குழுல அடுத்த திங்கக்கிழமை நான் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ கொளுத்தி சாவும். அதுக்கு என்ன உறுதி சொல்லணும். என் பிள்ளைக்கு முடிவு தரணும் அடிச்சதுக்கு.